லல்லி மாப்பிள்ள வாங்க வாங்க உட்காருங்க. சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சித்தப்பா எங்க? அவர் வேலை விஷயமா வெளியே போயிருக்காருமா, சாயந்தரம் வருவார். நீங்கள் உட்காருங்க. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? வேலையெல்லாம் எப்படி போகுது? எல்லாரும் ஓகே தான். என்னோட ஜாப் ரொம்ப பிஸியாக போகுது. எனக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை. இருந்தாலும் என்னோட ஸ்வீட் லல்லி ஆசைப்பட்டதுனால தான் நான் இந்த திருவிழாக்கு வந்திருக்கேன். சரிங்க மாப்பிள்ள, டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, இல்லை ஜூஸ் குடிக்கிறீங்களா? என்ன சித்தி டீ காஃபி சொல்கிறீங்க? அவர் டயட்டில் இருக்காரு, டீ காஃபிலாம் குடிக்க மாட்டார். ஒரே ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். ஷாலு, ஃப்ரூட் கடையில் போய் ஆப்பிள் வாங்கிட்டு வாம்மா. சரிம்மா, போயிட்டு வரேன். அக்கா அம்சவேணி அக்கா, வீட்டில் தயிர் இருக்கா? இருக்கு முப்பாத்தா, உள்ள வா. அடடே லல்லி, எப்போ வந்த? மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் குண்டு அத்தை. நல்லா இருக்க சின்ன சித்தி. இவனே சரியான வழுக்கமண்டா, இவன் என்ன குண்டுன்னு சொல்கிறானா? இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். அடடே மாப்பிள்ள, என்னாச்சு உங்கள் தலைக்கு? ஏன் ஒரு முடி கூட வளரவே இல்லை? கல்யாணம் அப்போ தலையில் நல்லா புசு புசுன்னு அவ்வளோ முடி வச்சுருந்தீங்க. எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணதுலேருந்து உங்கள் தலையில் சுத்தமாக முடியே இல்லையே. டொப்பை வச்சு ஏமாத்திட்டீங்களோ எங்களை? ஐயோ சின்ன சித்தி, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவருக்கு இந்த மாதிரி ஸ்டைல் மெயின்டைன் பண்ணதான் பிடிச்சிருக்கு. நிறைய முடி வச்சிருக்கிறது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் ஹாலிவுட்டில் இந்த மாதிரி ஸ்டைல் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால அதில் இன்ஸ்பயர் ஆகி இவர் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காரு. நானும் சொல்லிட்டேன், முடிய வளங்க, எதுக்கு தேவையில்லாமல் சலூனில் போயிட்டு ரொம்ப காசு செலவு பண்ணி இப்படி முடி வராத அளவுக்கு வெட்டிக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் எங்கே நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேன்றாரு. எப்போ பார்த்தாலும் ஸ்டைல் தான் முக்கியம்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் டெய்லி ஜிம் போகிறாரு இல்லைங்களா, அதனால நிறைய தலையில் முடி இருந்தால் அது ரொம்ப வேர்த்து கொட்டி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சரியான ஃபிட்னஸ் ஃப்ரீக். மாமா, கடைசியாக எப்போ ஜிம்முக்கு போனீங்க? நான் எவ்ரிடே ஜிம் போவேம்மா. டெய்லி 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன். அங்கே நல்லா ஒர்க் அவுட் பண்ணால் தான் எனக்கு தூக்கமே வரும். டெய்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு கிளம்பிடுவேன், ஏர்லி மார்னிங்கே. நான் இப்போ எங்கள் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி கூட ஜிம்முக்கு போயிட்டு தான் வந்தேன். பாத்தியா என்னோட 6 பேக்ஸ் எப்படி இருக்கு? ஆனால் மாமா, எனக்கு 6 பேக்ஸ்லாம் எதுவும் தெரியலையே மாமா. சிங்கிள் பேக் மட்டும்தான் ஒன்று இருக்க மாதிரி இருக்கு. சாண்டி, என்ன ஆளுக்கு சும்மா மாப்பிள்ளைய வம்ப எடுத்துட்டு இருக்கீங்க? அவர் இப்போ தான் வந்திருக்காரு, ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் மாமா கிட்ட ஜாலியாக பேசுங்களேன். ஷாலு, உன்னை நான் ஆப்பிள் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். போய் வாங்கிட்டு வா. மாமா ஜூஸ் கேட்டார்ல, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாடா. சரி ஓகேம்மா, போய் வாங்கிட்டு வரோம். டார்லிங், என்னது இங்கே இவ்வளோ வெக்கடாக இருக்கு? ஒரு ஏசி கூட இல்லையா? இட்ஸ் டூ ஹாட். நம்ம வெளியில் எங்கேயாவது ரூம் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாமா? ஐயோ மாப்பிள்ள, எங்கள் வீட்டில் ஏசிலாம் இல்லையே. போன தடவை இருந்துச்சு, அப்புறம் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு நாங்கள் வாங்கவே இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இருங்க, உள்ளே இருந்து டேபிள் ஃபேன் எடுத்துகிட்டு வரேன். ஓ ஷேட், அத்தை டேபிள் ஃபேன்லாம் எனக்கு சரியாக இருக்காது. அதில் காற்றே ரொம்ப சூடாக தான் இருக்கும். ஐ ஃபீல் டூ ஹாட். மாப்பிள்ள, இல்லைன்னா போய் மொட்டை மாடியில் படுத்துக்கங்களேன். மொட்டை மாடியில் நல்லா காற்றடிக்கும். மேலே புளிய மரம்லாம் இருக்குல்ல, நல்ல கைத்து கட்டில் போட்டு நல்லா படுத்தீங்க வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு தூக்கம் வரும். நீங்கள் ஏன் மொட்டை மாடி ட்ரை பண்ணக்கூடாது? ஏசி கட்டில் தோற்று போயிடும். நானு மொட்டை மாடியில்? நோ 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 குண்டு அத்தை, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஐ நீட் அ பிரைவசி. ப்ளீஸுங்க, எனக்காக 3 days கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊருக்கு போனதும் நல்லா ஏசியில் காற்று வாங்கிக்கலாம். இப்போதைக்கு டேபிள் ஃபேன்லேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே டார்லு, நீ சொல்றதுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன் மேல இருக்க லவ்க்காக நான் இங்க மட்டும் இல்ல, எரிமலையில கூட போய் குடும்பம் நடத்துவேன் உனக்காக. ஒன்லி ஃபார் யூ மை ஜான். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏக்கா, சீக்கிரமாக தயிர் கொடுத்தா நான் கிளம்புவேன். அங்கே மனுஷன் சாப்பாட்டில் பாதியிலே உட்காந்துட்டு இருக்காரு. ஐயோ மன்னிச்சிடுவோம் பார்த்தா, இங்கே பேசிட்டு அப்படியே மறந்துட்டேன். இந்த நான் தயிர் கொடுக்குறேன், நீ போய் தம்பிக்கு வை. சரிக்கா. கவி, சாண்டி, கேள்விப்பட்டீங்களா? எதை பற்றி பேசுகிற? புரியலையே. அதுவா, திருவிழா முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் டூர் போகிறோம். என்னது டூரா? ஹையா, ஜாலி, செம்மையாக போய் என்ஜாய் பண்ணலாம். ஸ்கூல் முடிஞ்சதும் இப்போ திருவிழா முடிஞ்சதும் அப்புறம் டூரு, ஜாலியாக இருக்க போகுது. ஆமாம், இந்த வெக்கேஷன் லீவை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். வாவ், செம்ம. ஆமாம், எங்கே டூர் போகிறோம்? எத்தனை நாள் தெரியல சாண்டி. நம்ம ராக்கி அண்ணா இருக்கார்ல, அவர் தான் டூருக்கு ஏற்பாடு பண்ண போகிறாரு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட எல்லாருமே பே பண்ணிவிட்டு வேன் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஊரில் இருக்க எல்லாரும் ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. ஓ, அப்போ ராக்கி அண்ணா வராருன்னா கண்டிப்பாக ராணி அக்காவும் வருவாங்கன்னு சொல்லு. ராணி அக்காவா? ஆமாம், ராக்கி அண்ணா வராருன்னா கண்டிப்பாக ராணி அக்கா வருவாங்க. அந்த அக்காவும் எத்தனை வருஷம் தான் மனசுலேயே பூட்டி வைப்பாங்களோ எனக்கும் புரியவே இல்லை. சீக்கிரமாக சொன்னால் நல்லது. சட்டுப்புட்டு அவங்களுக்குள்ளேயும் கல்யாணம் நடக்கும்ல, நம்மளும் ஜாலியாக அவங்க கல்யாணத்தை அட்டன் பண்ணலாம். பார்ப்போம், இந்த டூர்லையாவது ராணி அக்கா அவங்க மனசில் இருக்கிறத ராக்கி அண்ணா கிட்ட சொல்கிறாங்களான்னுட்டு பார்க்கலாம். ஆனால் ராக்கி அண்ணா மனசில் வேறு யாராவது இருந்தால் என்ன பண்ணுறது?
ஓ கமான் சாண்டி, நீ ஏன் இப்படி நினைக்கிற? ஒருவேளை அப்படி இருந்திருந்தா நேற்றுக்கு ராக்கி அண்ணா கல்யாணம் ஆயிருக்கும்ல. நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? அதாவது நீ என்ன சொல்ல வரேன்னா, ராக்கி அண்ணாக்கும் ராணி அக்காவுக்கும் கல்யாணம் வயசாயும் இன்னும் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகல அத்தனை. அதே தான், அவருக்கும் பொண்ணு பார்க்குறாங்க செட் ஆகலை, இவங்களுக்கும் மாப்பிள்ளை பார்க்குறாங்க செட் ஆகலை. எதனால? ராணி அக்காவுக்கு ஏன் மாப்பிள்ளை செட் ஆகலைன்னா, அவங்க படிக்கலை, வெறும் +2 தான் படிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளை எல்லாம் நல்லா டிகிரி படித்த மாப்பிள்ளையாக பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதிர்பார்க்குறதுனால ராணி அக்காவுக்கு செட் ஆகலை. கரெக்ட். இதுவே ராக்கி அண்ணா எடுத்துக்கோ. ராக்கி அண்ணா நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில் இருக்காரு, ஆனால் அவருக்கு ஏன் பொண்ணு செட் ஆகலை? ஏன்னா பார்க்குற பொண்ணெல்லாம் ராக்கி அண்ணா வேணாம் வேணான்னு சொல்கிறாரு. அதனால எதுக்காக அவர் வேணாம் வேணான்னு சொல்கிறாரு? அப்போ ராக்கி அண்ணா மனசில் ராணி அக்கா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஷாலு, நீ செம்ம பிரில்லியன்ட் தான். போ சரி இரு, இந்த டூரில் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ, இந்த வருஷம் ஆரம்பமே ரொம்ப அமக்கலமாக இருக்கே, செம்ம ஜாலியாக இருக்கும் போலயே. திருவிழாவில் ஒரு லவ் ஸ்டோரி, டூரில் ஒரு லவ் ஸ்டோரி, ஒரே லவ் ஸ்டோரியாக இருக்கு போலயே. திருவிழாவில் லவ் ஸ்டோரியா? என்ன லவ் ஸ்டோரி? அதுவா, அது நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் தான் சும்மா ஏதோ உளறானா, நீ வேற. சரி வா வா, நம்ம போய் ஆப்பிள் வாங்கலாம். அங்கே ரொம்ப நேரமாக மொட்டை மாமா ரொம்ப டார்ச்சர் பண்ணின்னு இருப்பார் ஆப்பிள் ஜூஸ் வேணும்ன்ட்டு. அதுலேயும் லல்லி அக்கா, ஐயோ அம்மா தலையை தின்னு இருப்பாங்க நேரத்துக்கு. ஆமாம் ஆமாம், வா போகலாம். ஹலோ லேடிஸ், அதான் ஹார்ன் அடிக்கிறோம்ல, கொஞ்சம் நகருங்களேன். ரோடே உங்கள் அப்பா வீடுதுன்ற மாதிரி போகிறீங்க, கொஞ்சம் வழி விடுங்க. ஓ, அப்ப ரோடு உங்க அப்பா வீடா? எங்க பத்திரம் காட்டுங்க, உங்க அப்பா பேர் இருக்கான்னு பாப்போம். என்னம்மா கிண்டலா? என்னங்க, வழி விட சொன்னா வழி விட போறோம். உங்க அப்பா வீடு தான் அம்மா வீடு தானே கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க ஊருக்கு வந்து எங்ககிட்டயே லந்து இருக்கிறீங்களா? ஐயோ, உங்கள் ஊரா? எங்க பத்திரத்தை காட்டுங்க, உங்கள் பேர் போட்டிருக்கான்னு பார்ப்போம். ஐயோ ஷாலு, கலாச்சிட்டாங்களாமா சாண்டி, கலாச்சிட்டாங்களா மண்டி. இங்க பாருங்க, எதுக்கு சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? வழி விட சொன்னா வழி விட போறோம். இந்த மாதிரி தான் மார்க்கெட் ஏரியால, ரஷ்ஷா இருக்க ஏரியால இந்த மாதிரி பைக் எடுத்துட்டு வருவீங்களா? ஐயோ ரியலி சாரிங்க, எங்கள் அண்ணன் பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்கே இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. மார்க்கெட் ஏரியான்னு தான் நினச்சோம், பட் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. ரியலி சாரிங்க. ஓகே பிரதர், உங்களுக்காக வேணா நாங்க மன்னிச்சு விட்டுறோம். பட் இதுக்கப்புறம் எங்ககிட்ட பேசுறப்ப ரெஸ்பெக்டா பேசுறதுக்கு உங்க அண்ணாக்கு சொல்லி கொடுங்க. மேனா மினிக்கி, ஓவராக மினுக்காத சரியா? அப்படியே ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமாமே. நம்ம பெரிய இங்கிலாந்து இளவரசி, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓஹோ சாண்டி சார் பத்தியா, பெரிய சார்லஸ் பிரின்ஸ், இது அப்படியே இங்கிலாந்து இளவரசிக்கு மட்டும்தான் அப்படி மரியாதை கொடுப்பாரு. இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்சு எதுக்கு? கவி, ஷாலு, வழி விடுங்க, அவங்க போட்டோம். ஆந்த கண்ணி, உன் பதிலுக்காக பல வருஷமா காத்துட்டு இருக்கேன். சீக்கிரமா பதில் சொல்லு, நிஜமா தாங்க முடியல.